விடுதலை சிறுத்தை கட்சியினர் பிளவு உண்டாக்கி அதன் மூலம் ஒரு வாக்கு திரட்சியை ஏற்படுத்திக்கிட்டு தேர்தலில் எதனாவது ஒரு பதவியை பெறலாம்னு நினைக்கிற ஒரு சில கும்பல்களால் இந்த வேலை செய்யப்படும். ராஜீவ்காந்தி என்பவருக்கும் விசிகா தோழர்களுக்கும் வந்து ஒரு கைகலப்பாக மாறுது. என்ன காரணம் சார்? நீங்க சொல்ற மாதிரி அது சர்ச்சையோ இதுவோ மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. தலைவர்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? தலைவர்னா ஆறு நடிப்பீங்களா? இதை சர்ச்சையா ஆக்குனதும் சாதிய மோதலா ஆக்குனதும் விடுதலை சிறுத்தை கட்சியினர். அவரை அடிக்கவே இல்லை, சும்மா ரெண்டு தட்டு அடிக்கவே இல்லைன்றீங்க. அவ்வளவு பெரிய மொத்த பேரும் வந்து கும்முன்னு கும்புற அந்த காணொலி எல்லாம் வந்தது எங்க காட்டுங்க. நீ ஒரு தலைவரை போயிட்டு முறைப்பீங்க, வேடிக்கை பார்த்துருக்கீங்க. சும்மா ரெண்டு தட்டு தட்டுறாங்க. இல்ல, அந்த ரெண்டு தட்டு ஏன் தட்டுனீங்க? 4 தட்டு தட்டலாம் அப்படின்ற போல நாங்க முறைச்சான், 4 தட்டு தட்டணும் அப்படின்ற போல சொல்றாரு. இது வந்து ஒரு தலைவர் வந்து இது பேசக்கூடிய மொழியா? இது ஒரு முறையா? வந்து நீங்க அந்த இடத்துல மீண்டும் மீண்டும் வந்து சண்டை போடும்போது அவங்க அடிக்கிறாங்க. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் மோகன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் மீது ஒரு மூத்த வழக்கறிஞர் ஒருவர் வந்து உச்ச நீதிமன்ற வளாகத்திற்குள்ளேயே அவரை வந்து காலணியால் தூக்கி எறிகிறாரு. இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா மாறுது. இதை கண்டித்து வந்து விசிகா சார்பில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துறாங்க. பிற்பாடு அவங்க கண்டன ஆர்ப்பாட்டத்தை முடிச்சுட்டு வரும்பொழுது அந்த பார் கவுன்சில் அருகே ஒரு சர்ச்சையா மாறுது. இந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி என்பவருக்கும் அங்க இருக்கக்கூடிய விசிகா தோழர்களுக்கும் வந்து ஒரு கைகலப்பாக மாறுது. இது ஒரு வாரமா இந்த பிரச்சனை நடந்துட்டு வருது. அது இல்லாம இது வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதிய மோதலாவே மாறிட்டு வரதை வந்து சமூக வலைதளத்தை பார்க்க முடியுது. இந்த விவகாரம் வந்து ஒரு வாரமா நீடிக்க என்ன காரணம் சார்? வர ஜனவரி மாதம் பார் கவுன்சில் தேர்தல் நடக்க இருக்கு. அந்த தேர்தலில் சாதி ரீதியா ஒரு பிளவை உண்டாக்கி அதன் மூலம் ஒரு வாக்கு திரட்சியை ஏற்படுத்திக்கிட்டு அதன் மூலம் பார் கவுன்சில் தேர்தலில் எதனாவது ஒரு பதவியை பெறலாம்னு நினைக்கிற ஒரு சில கும்பல்களால் இந்த வேலை செய்யப்படுது. ஆனா அவங்க வந்து நாங்க பார் கவுன்சில் தேர்தலையே நாங்க வந்து புறக்கணிக்க போறோம், அவங்கள வந்து உள்ள தூக்கி வைக்கணும் அப்படின்ற போல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அப்படிலாம் வைக்கலாம், ஆனா அதெல்லாம் இடம் இல்லை. அவங்க சொல்லலாம். முதல்ல அந்த சர்ச்சைக்குரிய அந்த நபர் வந்து வழக்கறிஞரே வந்து போலி வழக்கறிஞர் தான். ஏன்னா அவர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். 2023 நினைக்கிறேன். அதெல்லாம் இப்போ பரவலா போயிட்டு இருக்கு. ஏற்கனவே ஒரு பெண் நீதிபதியை பாலியல் சீண்டல் செஞ்சாருன்னு சொல்லி அவர் மேல ஒரு புகார் வந்து அவரை சஸ்பெண்டும் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி அது சர்ச்சையோ எதுவும் இல்லை. ஒரு திட்டமிட்ட ஒரு சாதிய வன்மத்தோடு அவர் செய்த ஒரு செயல். அதுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியினர் உரிய எதிர்வினையா ஆற்றினார். நீங்க ஒரு தலைவரோட காரு, அவர் இன்னொன்னா அடிக்கும் போது அவர் யாருன்னு தெரியாது, வழக்கறிஞரான்னு தெரியாது, அவர் பேர் ராஜீவ்காந்தியான்னு தெரியாது, அவர் இந்த சாதியான்னு தெரியாது, அவர் வேறு சாதியான்னு தெரியாது. எதுவுமே தெரியாம தான் ஒரு சாதாரண மனிதர்ன்ற தாண்டி அவர் வந்து நம்ம தலைவர் காரு முன்னாடி நின்று தலைவர்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? தலைவர்னா ஆறு நடிப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது இவங்க அவங்களுக்கு உரிய அந்த நபருக்கு உரிய பதில அவங்களுக்கு தெரிந்த முறையில அவங்க கொடுக்குறாங்க. அப்படிதான் இதை பார்க்கணும். இதை சர்ச்சையா ஆக்குனதும் சாதிய மோதலா ஆக்குனதும் விடுதலை சிறுத்தை கட்சியினரோ இல்ல அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களோ கிடையாது. மாறா அந்த பாதிப்பை ஏற்படுத்திய நபருக்கு உரிய அறிவுரை சொல்லி அவரை வந்து என்டர்டெயின் பண்ணாம இருந்திருக்கும். ஆனா மாறா வழக்கறிஞர் சமூகம் என்ன தவறு பண்ணிட்டாங்கன்னா, அவரை ஏதோ வந்து ஒரு பெரிய வந்து அநீதி அனுபவித்தவர் போலவும் அவரு போய் ஹாஸ்பிட்டல்ல இப்போ வரைக்கும் அட்மிட் பண்ண வச்சு அவருக்கு ஒண்ணுமே ஆகல. ஆக்சுவலா அவரை அடிக்கவே இல்லை, சும்மா ரெண்டு தட்டு அடிக்கவே இல்லைன்றீங்க. அவ்வளவு பெரிய மொத்த பேரும் வந்து கும்முன்னு கும்புற அந்த காணொலி எல்லாம் வந்தது எங்க காட்டுங்க. மொத்த பேரும் அடிச்சு காணொலி காட்டுங்க. இருக்கு, சமூக வலைதளத்துல இருக்கு, காட்டுங்க, எடுத்து காட்டுங்க. அப்படி ஒரு காணொலி காட்டுங்க. அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. சும்மா ஒரு 2 தட்டு தட்டுறாங்க பின்னாடி, அவரு ஓடிடுறாரு. நல்லா ஓடக்கூடிய. அதுக்கப்புறம் அவர் எங்க போய் இப்படி பேனு படுத்துக்கிறாருன்னா எனக்கு தெரியல. இதெல்லாம் திட்டமிட்டு வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்ல இருக்கக்கூடிய செல்வாக்கை பயன்படுத்திட்டு சம்பந்தமே இல்லாம அவர் அட்மிட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்ப நீங்க கூட ஒரு நெக் பேண்டை போட்டுட்டு ஒரு போஸ்ட் கொடுக்கலாம், சரிங்களா? நெக் பேண்டை போட்டுட்டு ரிப்போர்ட் காட்ட சொல்லுங்க. அவருக்கு என்ன ஃப்ராக்சர் ஆச்சா என்ன ஆச்சுன்னா அவர் ஒரு ரிப்போர்ட் இல்லை ஒரு மருத்துவ பரிசோதனைக்கு உள்ளாக்கும். அவர் உண்மையில அடிக்கவே இல்லை, அவர் சும்மா 2 தட்டு தட்டுறாங்க. இல்ல, அந்த 2 தட்டு ஏன் தட்டுனீங்க? அவர் புடிச்சு நீங்க போலீஸ்ல புகார் பண்ணிருக்கலாம், போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துருக்கலாம். இல்லைங்க, அவர் ஒரு ப்ரொடெக்டிங். ஏற்கனவே ஒரு உயிரை இழந்துட்டோம், சரிங்களா? அவர் ஒரு பாதுகாக்கப்பட்ட நபர்.
போலீஸ் வந்து அவருக்கு ஒரு உயர் பாதுகாப்பு கொடுத்துருக்கு. 4 2ஆம் நிலை காவலர்கள், ஒரு உதவி ஆய்வாளர் தலைமையில அவருக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு. பாதுகாப்பு இருக்கிற நபருக்கு அவர் என்ன வேணாலும் பண்ணிடலாம். திடீர்னு கத்தி எடுத்து வெட்டியிருந்தாருன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? துப்பாக்கி எடுத்து சுட்டிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? யார் என்னன்னு தெரியும். ஜொமேட்டோ டெலிவரி கொடுக்க வந்தான்னு நினைச்சோம். திடீர்னு வெட்டலையா கத்தி எடுத்து? என்ன ஒரு தலைவர்களை இப்படிதாங்க பாதுகாப்பாங்க. அது எல்லாருக்கும் அப்படிதான் நடக்கும். நீங்க அது வந்து நாளை எந்த தலைவர் காரனா போய் இப்படி மறிக்கிறாங்களா? மறிக்கப்பட்டிருக்கா இதுவரை? ஒரு மக்கள் போராட்டமா பண்றது வேற. அது வேற. மக்கள் கும்பலா நின்று முற்றுகையிட ஒரு ஜனத்திரளா வருதுன்னா அதை வேற மாதிரி டீல் பண்ணுவாங்க. ஒரு தனி மனிதன் எந்த ஒரு வேற எந்த நோக்கமும் இல்லாமல் ஒரே ஒரு திமிரு, சாதி திமிரோட வந்து காரை முன்னாடி வண்டியை நிப்பாட்டிட்டு எகிரிட்டு வருவான். அதை வந்து பொறுமையா அவரை பிடிச்சி, தம்பி வாங்க உங்களை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போனான்னு பார்த்து பகுமானமா பேசி கூட்டு போக சொல்றீங்களா? நின்னுட்டு அவன் இறங்கி நின்னுட்டு அவரு தலைவர்னா ஹாரன் அடிப்பாரான்னு கேட்கறான். வேற யாரும் ஹாரன் அடிக்கல. இல்ல அது பின்னாடி வந்து அந்த வாகனம் வந்து காரு வந்து அந்த ஸ்கூட்டி மேல இடிக்குது, அப்புறமேட்டு தான் அந்த வண்டி நிக்குது அப்படின்ற போல நான் சொல்றாங்க. என்ன சொல்றேன், முதல்ல வீடியோ காட்டுங்க. அப்படி இடிச்சுதா? வீடியோ பாத்தீங்களா நீங்க? பார்த்தேன். அதுல இடிக்குதா? வண்டி நின்னு இருக்கு. எஸ் ஆர் நோன்னு சொல்லுங்க சார். இடிக்குதா வண்டி? இடித்ததாக தானே வந்து சொல்லப்படுது. அப்புறம் ஏன் சரி சொல்லப்படுதுன்றதுக்கு சட்டத்துல இடம் இல்லைங்க. ஹியர்சே எவிடன்ஸ் இஸ் நாட் அட்மிசிபிள். தொடர்ந்து புகை வேண்டியதற்கான காரணம் தான் அப்புறம் என்ன? புகைய வேண்டியது. தொடர்ந்து இந்த பிரச்சனை நீடிக்குதுன்னா அது காரணம் வந்து இந்த சமூகம். இந்த சமூகம் அண்ணன் திருமாவுக்கு எதிராக எதனா ஒரு சம்பவம் கிடைச்சிடாதா? அதை வச்சு ஒரு வாரம் வாயை மென்னுட்டு இருக்கோம்னு நினைக்குது. ஒரு லாக்அப் டெத்தை பத்தி பேசல. ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கு, அதை பத்தி பேசல. இந்த ஒரு இளைஞன் வந்து ஒரு அதிகாரி காலில் விழ வைக்கப்பட்டிருக்கிறார், அதை பத்தி பேசல. எதை பத்தியுமே பேசாம தூய்மை பணியாளர் போராட்டத்துல சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு ஸ்டே வாங்கிட்டு வருது தமிழ்நாடு அரசு. அதை பத்தி பேசல. இப்ப இப்படி எதை பத்தியுமே பேசாம உட்கார்ந்துட்டு ஒன்னுத்துக்கும் அவன் நின்னா அடிச்சோம் முடிஞ்சிச்சு. அவன் ஒரு பொறுக்கி பையனுக்காக என்னமோ வந்து அவனுக்காக அவன் வந்து ஒரு சமூக போராளி போகவும், அவனுக்கு பெரிய அநீதி நடந்துட்டது போலவும், அவன் திமிர்த்தனத்துக்கு அவன் உரிய பதில் வாங்கினான். அதை விட்டுட்டு போக வேண்டியதானே? அது ஒரு பெரிய பிரச்சனையாக்குதுன்னு விடுதலை சிறுத்தை ஆக்குனாங்களா? விசிகா தலைவர் செங்கல்பட்டுல வந்து அந்த விசிகாவுடைய ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்கிறாரு. அது 4 தட்டு தட்டலாம் அப்படின்ற போல நாங்க முறைச்சான், 4 தட்டு தட்டணும் அப்படின்ற போல சொல்றாரு. இது வந்து ஒரு தலைவர் வந்து இது பேசக்கூடிய மொழியா? இது ஒரு முறையா வந்து? அப்படிலாம் அவர் பேசலைங்க. ஏங்க இப்படி திரிக்க? இல்ல ஒரு பேசிருக்கிற காணொலி எல்லாம் வந்திருக்கே சார். 4 தட்டு முறைச்சா 4 தட்டு. என்ன சொல்றேன், அந்த தயவு செஞ்சு காணொலி வந்திருக்கு, காணொலி இருக்கு, இடிச்சதை பார்த்தேன்னு சொல்றீங்க. ஒரு காணொலி இருக்கா பாருங்க. நீங்க சொன்னது எங்களுக்கு முறைச்சதுக்கு அதுதான் நானும் சொல்றேன். முறைச்சா அடிச்சாங்க. நீங்க ஒரு தலைவரை போயிட்டு முறைப்பீங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. ஏங்க நீங்க அச்சுறுத்தல் ஏற்படுத்துற மாதிரி பண்ணீங்க. அப்ப ஏன் போலீஸ்காரங்களே முறைக்கிறான்? அவன் யார் எது ஆன்டி சோசியல் எலமெண்ட் மாதிரி இருக்கிறான். காரோடவே வந்தான், திடீர்னு காருக்கு முன்னாடி போய் நிப்பாட்டுறான்னா என்னன்னு நினைக்க தோணும்? ஒருவேளை எதனா அசம்பாவிதம் நடந்திருந்தா என்ன? இது ஒரு இந்த அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்க்கு அறிக்கை விட்ட மாதிரி அறிக்கை விட்டுட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் இதை ஒரு ரவுடி கொலைன்னு முடிப்பீங்க. முடிச்சுட்டு போய் உயர்நீதிமன்றத்துல கொட்டு வாங்குவீங்க. இதுதானே நடக்க போகுது. இப்போ இதுல என்ன, இந்த சமூகத்துக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு இவர் அடி வாங்கினது மூலம்? சொல்லுங்க. இல்ல ஒரு பொது மனிதர் வந்து பார் கவுன்சில் முன்னாடி தாக்கப்படுது. இதனால வந்து அவருக்கு தானே பாதிப்பு. ஒரு தலைவர் முன்னாடியே தாக்கப்படுறாரு. அண்ணன் திருமாவும் ஒரு வழக்கறிஞர், சரிங்களா? அதையும் தாண்டி அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், மக்களின் பிரதிநிதி. தொடர்ச்சியா வந்து மக்களுக்காக நம்மளுக்கு உடன்பாடு இருக்கோ இல்லையோ பல வகைகளில் அவர் போராட்டம் பண்ணிட்டு வர்றார். அவர் அதனால வந்து பாதிப்படைந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர் மீது வெறுப்பு கொண்டவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதை ஒத்துக்கிறீங்களா? அவர் மீது வெறுப்பு கொண்டவர்கள், அதனால்தான் அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்றதுனால தான் அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு. 2024க்கு முன்னாடி அவருக்கு பெரிய போலீஸ் பாதுகாப்பு இல்லை. 24க்கு பிறகுதான் அவருக்கு இன்னும் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது. அப்ப எதுக்கு போலீஸ் பாதுகாப்பு தராங்க? அவரால் யாராலையும் எப்ப வேணாலும் அச்சுறுத்தல் ஏற்படலாம். போலீஸால் பாதுகாக்க ஒரு உயிர் அச்சுறுத்தல் இருக்கிற நபரை பாதுகாப்பு ஏற்படுத்துறோம்னா அவங்க வந்து அந்த நேரத்துல வந்து அவர் அடிச்சாதானே நீங்க அடிச்சிருக்கணும்.
அவர் தடுத்தா தானே நீங்கள் தடுத்துருக்கணும்லாம் கேட்கக்கூடாது. இவர் இப்போ நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க, நீங்கள் சந்தேகத்திடமா இருந்தீங்கன்னா கூட உங்களை தள்ளி விடுவாங்க. இதுதானே ஒரு பாதுகாப்பு கொடுக்குற முறை. நீங்கள் அந்த இடத்துல மீண்டும் மீண்டும் வந்து சண்டை போடும்போது அவங்க அடிக்கிறாங்க. இன்னொன்று, அவங்களுக்கு என்னன்னு நினைக்க தோணும்? மீண்டும் மீண்டும் அதே கேள்வி தான் கேட்குறேன். என்னன்னு எதனா அசம்பாவிதம் நடந்தால் நீங்கள் பதில் சொல்லிப்பீங்களா? இல்லைன்னா என்னையே உட்கார வச்சு திருமாவளவனுக்கு இப்படி ஆயிடுச்சா, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிருப்பீங்க. உட்காந்து நாங்கள் 10 நாள் 10 அறிக்கை கொடுத்துருந்தோம். அதுதானே நடந்திருக்கும். வேற எதுனா நடந்திருக்குமா? ஏற்கனவே ஒரு தலைவனை இழந்துட்டு படுற கஷ்டம் போதும். அது அது என்ன மாதிரி தாக்கம் ஏற்படுத்திட்டு இருக்குன்னு இன்னைய வரைக்கும் பார்க்குறோம். இன்னொரு தலைவரும் பாதுகாக்கப்பட வேண்டிய மனிதர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் பொழுது அதுக்குரிய பதில் கொடுக்கத்தான் வேணும். இப்போ இந்த திமுக, இந்த காங்கிரஸ் போன்ற தலைவர்களுக்கு அச்சுறுத்தல் வரும்போது, பிரச்சனையில வரும்போது இந்த விசிக வந்து தொடர்ந்து முதன்மையா வந்து விசிக தலைவர் திருமாவளவன்லாம் குரல் கொடுக்குறாரு. ஆனா இந்த பிரச்சனை வந்து நடந்து 1 வாரம் ஆச்சு. இப்போ வரைக்கும் பெருசா வந்து திமுக மத்தியில எதிர்வினையே கிடையாது. ஒரு கருத்து கூட தெரிவிக்காம இருக்காங்களே, என்ன சார்? அதான் அண்ணன் திருமா வந்து எப்பவுமே வந்து அவங்க ஒரு வேன்கார்டா தான் யூஸ் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும் போது, தலித் மக்கள் விரோதமா எதனா செயல்படும் போது, அப்ப அண்ணன் திருமாவை முன்னிலைப்படுத்திக்கிட்டு, அவங்க தங்களை காப்பாத்திக்கிட்டு, அத்தனை திட்டுகளும், வசவுகளும் அண்ணன் திருமா பக்கம் திருப்பி விட்டுட்டு, அவருக்கு எதிரான ஒரு அதிருப்தி உருவாகுற மாரி பிரச்சனையை திசை திருப்பிடுவாங்க. அது தூய்மை பணியாளர் பிரச்சனையா இருக்கட்டும், ஆணவ படுகொலையா இருக்கட்டும், வேங்கை வயலா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பலிகடா அண்ணன் திருமா. ஆனால் அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது, அதுக்காக வந்து குரல் கொடுக்கணும், கேள்வி எழுப்பணுன்ற எந்த ஒரு அக்கறையுமே இல்லாமல் இருப்பதற்கு காரணம், அந்த ஆளும் தரப்பிடம் இருக்கக்கூடிய சாதி தான். அந்த புத்தி அப்படிதான் பண்ணுது. ஓகே. அதே போல வந்து வழக்கறிஞர்கள் வந்து மாறி மாறி போராடிட்டு வராங்க. அந்த ராஜீவ்காந்திக்கு ஆதரவா ஒரு சில வழக்கறிஞர்கள் வந்து சென்னையிலும் போராட்டம் நடந்ததை பார்த்தோம். மதுரை, திருநெல்வேலி அந்த பக்கத்தெல்லாம் போராட்டம் நடத்தினாங்க. அதே போல வந்து விசிக தலைவர் திருமாவளவனுக்கு ஆதரவாகவும் போராட்டம் நடத்தினாங்க. இது போல வழக்கறிஞர்களே வந்து இந்த போராடுவதை எப்படி பார்க்கறது? ஒரு சட்ட ரீதியா இதை அணுகலாமே. அவங்களே வந்து இந்த போராடி இது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமா நடத்துறதுக்கு என்ன காரணம்? இது பின்னணியில என்ன நடக்குது சார்? பின்னணியில சாதி இருக்கு. நடக்கிறது காரணம் பார் கவுன்சில் தேர்தல். இந்த தேர்தல்ல பாரு, நம்ம சாதிக்காக நான் தான் நம்ம பாரை திரட்டி போராட்டம் பண்ணேன். வர பார் கவுன்சில் எலெக்ஷன்ல நம்ம சாதிக்காரெல்லாம் எனக்கு ஓட்டு போடுன்னு அந்த ராஜீவ்காந்தி சாதியை சேர்ந்தவர்கள் அந்த வேலையை பண்றாங்க. இன்னொன்று, ஆன்டி தலித்தா காட்டிக்கிறவனுக்கு இங்க ஒரு ஓட் பேங்க் இருக்கு. தலித் விரோதிகளுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. தலித் ஆதரவாளர்களுக்கு தான் ஓட் பேங்க் இல்லை. தலித் விரோதிகளுக்கு ஓட் பேங்க் உண்டு. அது என்ன ஓட் பேங்க்னா சாதி இந்துக்களின் ஓட் பேங்க். அந்த ஓட் பேங்க்ல குறை வச்சு தான் இந்த போராட்டங்கள்லாம் நடக்குது. இன்னொன்று, போராடுற வழக்கறிஞர்களுக்கு யாருன்னு கூட தெரியாது. கருப்பு நாள்னு போடுறாங்களே முழக்கம். உண்மையிலே எது கருப்பு நாள்? உண்மையிலே எது கருப்பு நாள்? அண்ணா ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்டது கருப்பு நாள். அவரு வழக்கறிஞர் தானே. இத்தனை வழக்கறிஞர்கள் போராடிட்டாங்களா? நீதிபதி கவாய் அவர்கள் மீது செருப்பு வீசப்பட்டது. எத்தனை வழக்கறிஞர் சங்கம் போராடிச்சு? மதுரை பார் அப்போ போராடிச்சா? திருநெல்வேலி பார் போராடிச்சா? அப்போ போராடினவங்களும் தலித்தா தான் இருக்கிறாங்க. இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? உண்மையிலேயே வேதனையா இருக்கு. ரொம்ப வேதனையா இருக்கு. வழக்கறிஞர் சமூகத்து மத்தியில், ஏன்னா ஒரு சமூக மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள் என்பவர்கள் ஒரு சோஷியல் டாக்டர்ஸ். அந்த மருத்துவர்கள் நோயை சரி செய்யணுமே தவிர நோயை அக்ரிவேட் பண்ணி விடுறது. நோய்க்கான காரணம் என்னன்னு எந்த ஒரு முன்கருத்து நிலை இல்லாமல் எல்லா வழக்குகளையும் பார்க்கணும். நம்ம தான் நீதியை நிலைநாட்டுவதோட நம்ம தான் ஒரு வகையில் நம்மளும் ஒரு அரசமைப்பு சட்டத்தினுடைய பாதுகாவலர்கள். அப்படி இருக்கும் பொழுது நாம் இது போல சாதிய வெறி சம்பவங்களுக்கு துணை போவதும் பலியாவதும் வேதனைக்குரியது. நம் வழக்கறிஞர்கள் எண்ணம் எந்த அளவுக்கு பலவீனப்பட்டிருக்கிறதுன்றது தான் இது காட்டுது. அதே போல இந்த ராஜீவ்காந்தி வந்து அதிமுகவுடைய வட்ட செயலாளர் என்று சொல்லப்படுகிறது. ஆனா அதிமுகவிலிருந்து வரக்கூடிய எதிர்ப்பை காட்டிலும் இந்த பாஜகவிலிருந்து எதிர்ப்பு அதிகமா இருக்கு. அண்ணாமலை சொல்றாரு பாதுகாப்பு Z+ பாதுகாப்பு, Z பாதுகாப்பு கொடுக்கணும் போராடுறாங்க. அதை பத்தி கேள்வி கேட்கும் போது பாதுகாப்பு கொடுத்தா இன்னும் 4 பேர் அடிக்கிறதுக்கா அப்படின்ற போல சொல்றாரு. அதே போல அச்சுராஜாவும் அவர் மீது தொடர்ந்து கருத்துக்களை வந்து எதிர்கருத்துக்களை வந்து பதிவு செய்து வராரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அண்ணாமலைக்கும் ராஜாவுக்கும் பர்சனலாக பாதிக்கப்பட்டவங்க எந்த வகையிலன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பொய் பித்தலாட்ட அயோக்கியத்தன அரசியல்கள் தமிழ்நாட்டில் எடுபடாமல் இருப்பதற்கு மிக முக்கிய காரணம் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமா அவர்கள். அந்த வெறுப்பிலிருந்து சரி இதுதான் சான்ஸ்னா, அவங்களுக்கு வெறுப்பு ஸ்டாலின் மேலே கிடையாது, அவங்களுக்கு வெறுப்பு உதயநிதி மேலே கிடையாது. ஏன்னா நாளைக்கு அவங்க பங்காளியாக ஆயிடுவாங்க, ஆகலாம். அவங்க வெறுப்பு எடப்பாடி பழனிசாமி மேலே கிடையாது. அவங்க வெறுப்பு ஒரு ஐடியாலஜிக்கலாக ஒரு மக்கள் திரளை உருவாக்கி கோட்பாட்டு ரீதியில் ஒரு கோட்பாட்டின் தலைமையில், கொள்கையின் தலைமையில் மக்களை அணிதிரட்டி அதன் மூலம் அரசியல் செய்யும் அண்ணன் திருமாவளவன் தான். அதை அப்படிதான் பார்க்கணும். சரி, அதே போல வந்து இந்த பிரச்சனை முடிஞ்ச அந்த கை 2-3 நாள்லயே வந்து
விசிகா தொடர்பான இந்த ராமநாதபுரத்திலேயே அங்க வந்து ஒரு சின்ன சர்ச்சை ஒண்ணு கிளம்புது. தொடர்ந்து இந்த செய்திகளும் பாத்தீங்கன்னா எப்படி வந்து விசிகா மீது எப்படி இந்த போல ஒரு நியூஸ்கள் எப்படி பரப்பலாம், இது போல அது போல சர்ச்சைகளை சூழ்ந்தே இருக்கிறதுக்கு என்ன காரணம்? திருமாவளவன் வந்து இது டார்கெட் செய்யப்படுகிறாரா? அண்ணன் திருமா டார்கெட் செய்யப்படுகிறாரா என்பதை தாண்டி தலித் அரசியல் இங்க வந்து குறிவைக்கப்படுகிறது. தலித் அரசியல் மீது இருக்கக்கூடிய ஒவ்வாமையும் வெறுப்பும் தலித் அரசியல் ஆளுமைகள் தனித்து இயங்கக்கூடிய தலித் அரசியல் ஆளுமைகள் உருவெடுக்கும் பொழுதும் தலித் ஆளுமைகளாக இருக்கக்கூடியவர்கள் மீதும் ஒரு வெறுப்பும் காழ்ப்பும் இந்த சமூகத்துக்கு எப்போதும் இருந்து வருது. அது வந்து இன்னைக்கு நேத்துன்னு இல்லை, அது காலங்காலமா இருந்தது. பாபா சாஹேப் அம்பேத்கர் தொடங்கி எல்லார் மீதும் அது இருக்கு. ஏன் ஜோதிராவ் போல அவங்க மேல இல்லாத வெறுப்பா? எல்லார் மீதும் இந்த வெறுப்பு என்பது இந்த சாதி இந்து பெரும்பான்மை சமூகத்துக்கு இருந்தே வருகிறது. அதனுடைய இன்றைய வடிவம் தான் ட்ரால் வீடியோ, அவதூறு பரப்புது, ஃபேஸ்புக்கில் போய் கண்டபடி கமெண்ட் போடுது, ட்விட்டரில் கமெண்ட் போடுறது, திட்டி அசிங்கமாக திட்டி எழுதுறது, நீலசங்கின்னு சொல்றது, இது எல்லாமே அதனுடைய வெளிப்பாடு தான். மிக்க நன்றி சார். நேரில் வந்து பல்வேறு தகவல்களை எங்களுடன் பகிர்ந்தமைக்க. நன்றி.